9ஆம் இடத்திலே குரு பகவான் ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. அடடா அடடா அடடா, குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருந்து இருக்கிறார். பாக்யஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் உங்களுக்கு தருகிறார். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குங்க. அதாவது ஆச்சரியமே, குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்தா நீங்கள் எதை தொட்டாலும் அதில் வெற்றி பெறுவீங்க. இதுல புதன் வேற ஆட்சி பெற்ற நிறைய இழந்த சொத்துக்கள் எல்லாம் மீட்டுவீங்க. ஜுவல்ஸ் அடமானம் வச்சதெல்லாம் மீட்டுவீங்க. உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கிரக சேர்க்கைகளால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்கள், சூரியனும் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகம் மிதுனத்துல, இந்த பக்கம் கடகத்துல சுக்கிரனும் குருவுமாக சேர்ந்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் என்னடான்னா குரு சனியை பார்க்கிறார். இந்த சேர்க்கையெல்லாம் சேர்ந்து என்ன மாதிரியான பலன்கள், யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யாரெல்லாம் பணக்காரராக போறீங்க அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்துக்கலாம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகத்தில் யாரெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களோ அவருக்குள்ள ஓடி ஓடி போய் சொல்லிட்டு இருக்கேன். அவர்களுக்கு மலர்களை பூச்செண்டுகளை தருகிறேன். உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை சொல்கிறேன். நண்பர்களே, 9ஆம் இடத்திலே குரு பகவான் ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. அடடா அடடா அடடா, குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருந்து இருக்கிறார். பாக்யஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பகவான் சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் உங்களுக்கு தருகிறார். 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் அடுத்து என்ன பண்றார், உங்களுக்கு எதை நினைக்கிறீர்களோ அதை சக்ஸஸ் பண்ணுறார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கின்ற ஒரு அற்புதமான விஷயம் இந்த குரு பகவான் 9க்கு வர்றது. நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்குங்க. அதாவது ஆச்சரியமே, குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்தால் நீங்கள் எதை தொட்டாலும் அதில் வெற்றி பெறுவீர்கள். 9ஆம் இடத்திலிருந்து குரு அடுத்து ராசியை பார்க்கிறார், விருச்சிகத்தை பார்க்கிறார், உங்கள் உடம்பை தான் பார்க்குறாரு. குரு பகவான் ராசியை பார்க்கும்போது என்னாகும், உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் சரியாகும், உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் சரியாகும், ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் சரியாகும், உடம்புல இருக்கக்கூடிய எண்ணங்கள் சரியாகும். நான் இப்போது வாழ்க்கையில் ஒரு ஃபோக்கஸ்டாக இல்லாமல் இருந்தேன் சார், இனிமேல் நான் ஃபோக்கஸ்டாக இருப்பேன் சார் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும். குரு பகவான் அடுத்து 9ஐ பார்த்தது 10ஆம் இடத்தை பார்ப்பதைப் போலவே உங்களுக்கு 9ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பதைப் போலவே 3ஐ பார்க்கிறார். 3ஆம் இடத்தில் இருக்கின்ற மகரத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்னா சகோதரர்களுடைய ஆதரவு என்பது கிடைக்கிறது. இது இல்லாமல் என்ன ஆகுது, 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தை பார்க்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். சனி 5ஆம் இடத்தில் இருந்து புத்திர சந்தானத்தை தருகிறார், சொத்துக்களை தருகிறார். சனி பகவான் 5ஆம் இடத்தில் இருந்து அதை குரு பகவான் பார்க்கும் பொழுது சந்தானமும் உங்களுக்கு சொத்தும் ஏற்படுகிறது, புத்திர சந்தானம். ஆக ரொம்ப நல்ல பீரியட் இது. இப்போது இதில் என்ன விஷயம் அப்படின்னா, 8ஆம் இடத்திலே சூரிய பகவான் மறைகிறார். 10க்குடைய சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் மறையும் பொழுது ஜாபில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் கடையை திறக்கவே மாட்டீங்க. நீங்கள் அந்த ஒரு மாதமும் இந்த 40 நாளும் ஏதாவது கடை வச்சுருக்கிறவங்கலாம் சலுப்பாக இருக்கும், போகிறதுக்கே வெறுப்பாக இருக்கும். அது இது ஒரு வேலை வேறு, டென்ஷனாக இருக்குது குருஜி, ஒரே டயர்டாக இருக்குது, அது மாதிரிலாம் தோணும். நண்பர்களே, நீங்கள் டயர்டாக இருக்கீங்கிறதும் இல்லை இன்றைக்கி நாள் டிப்ரெஷனாக இருக்கேன்னு நினச்சிக்கிறதும் எல்லாம் உங்கள் பிரமை. இது எதுவும் உண்மை கிடையாது. நீங்கள் நினச்சிங்கன்னா எந்து ஆகலாம், நீங்கள் நினச்சா ஒரு உற்சாகம் பெறலாம். ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிட்டு எழுந்திரிச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகிடலாம். எல்லாம் உங்கள் கீழே தான் இருக்குது. இந்த 8ஆம் இடத்துல சூரிய பகவான் மறையும் பொழுது வேலை மேலேயே இன்ட்ரெஸ்ட் போகாது. ரெஸ்ட் எடுக்கணும்னே தோணும். நம்ம நிறையா ரெஸ்ட் எடுத்துட்டோம் லைஃப்பில். இப்போ இந்த ஒரு வருஷம் தான் குரு பகவான் 9ல் வந்திருக்கார். இந்த ஒரு வருஷம் ஓடி போய் ஜெயிக்கிறது தான் ஜெயம். இதில் புதன் வேற ஆட்சி பெற்ற நிறைய இழந்த சொத்துக்கள் எல்லாம் மீட்டுவீங்க. நிறைய பேர் சொத்து அந்த ஜுவல்ஸ் அடமானம் வச்சதெல்லாம் மீட்டுவீங்க போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும். அதே நேரத்தில் உங்களுக்கு சூரிய பகவான் 8ல் மறைகிறதுனால அப்பாவுடைய கீர்த்திக்கு ஆபத்து ஏற்படும். தேவையில்லாத விஷயங்களை சோஷியல் மீடியாவில் பகிராதீங்க. 4ஆம் இடத்துல ராகு பகவான் உட்காந்துருக்கார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாமல் கற்பு சம்மந்தப்பட்ட கேள்வி வரும். யார் கூடயாவது நீங்கள் பேசுகிறீங்க விருச்சிக ராசிக்காரர்கள்னா, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, உனக்கும் அவருக்கும் என்ன தொடர்புனே கேட்பாங்க, இப்படியே கேட்பாங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 4ஆம் இடத்துல ராகு பகவான் வர்றது நற்பெயரை கெடுக்கின்ற ஒரு மோசமான விஷயம் என்னவென்றால் அது 4ஆம் இடத்து ராகு தான். யூ நீட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல் ஃபார் தட். அப்போது என்ன ஆகும், கணவர் முன்னாடி எதாக இருந்தாலும் ஓப்பனாக இருங்க. உங்கள் கணவர்கிட்ட எந்த விஷயங்களும் ஓப்பனாக சொல்லுங்கள். மனைவிட்டு அதே மாதிரி நீங்களும் சொல்கிறேன், ஓப்பனாக இருக்கேன், மனைவியை தவிர மற்றொரு பெண்ணிடம் பேச மாட்டேங்கிறத சத்தியம் பண்ணிட்டு வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. விருச்சிகராசிக்காரர்களுக்கு பெயர் கெடும் பெயர். அதனால் குடும்பத்தில் டைவர்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம், ராசியில் இருக்கக்கூடிய ராகு இது வரைக்கும் 4ஆம் இடத்து ராகுவை குரு பார்த்து கொண்டிருந்தார், வண்டி ஓடிச்சு. இனிமேல் 4ஆம் இடத்து ராகு என்ன பண்ணுறார், தனித்து செயல்படுவார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். விருச்சிகராசிக்காரர்களுக்கு சூப்பராக இருக்குது டைம், நல்லா சம்பாதிப்பீங்க, குழந்தை பிறக்க போகுது, அதே நேரத்தில் சொத்து வரப்போகுது, எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் பெயர் கெடும். அதே மாதிரி கடைக்கு போய் கடையை வேலை பாருங்கள், வேலைக்கு போகணுங்கிற எண்ணமே வராது. இது 2 மட்டும் பார்த்துக்கோங்க. 100க்கு 100 மார்க். பொதுவாகவே நண்பர்களே, இந்த தேவகுரு பிரகஸ்பதி உச்சமடைவது இந்த வருஷத்துல தான். இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் சகலவிதமான நன்மைகளையும் எல்லாருக்கும் தரார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த குருவோட சேர்ந்து சுக்கிரனும் வரும்போது
தேவகுரு பிரகஸ்பதி உச்சமடையும் பொழுது அசுரகுரு சுக்கராச்சாரியாரும் சேர்ந்திருக்கும் போது தேவகுரு செல்வங்களை தருகிறார், மேன்மையான வாழ்க்கையை தருகிறார். அசுரகுரு சுக்கராச்சாரியார் காதலையும் இல்வாழ்க்கையையும் தாம்பத்தியத்தையும் தருகிறார். 2 பேருமே சூப்பர் ஆட்கள்ங்க, சாதாரண ஆள்லாம் கிடையாது, பெரிய ஆளுங்க. பிரகஸ்பதியும் குருவுமாக சேர்ந்தா என்னாகும்? காலபுருஷ தத்துவத்திலே 4ஆம் இடத்துக்கு நிறைய பேருக்கு உங்களுக்கெல்லாம் கார் வாங்குற யோகம், குழந்தை பிறக்கிற யோகம், வெளிநாட்டு யோகம் டிஃபால்ட்டாக இந்த வருஷம் கிடைக்கும். இந்த பக்கம் என்னன்னா மீனத்தில் சனி பகவான் உட்காந்து ஒரு குவாட்ரண்ட்டில், இந்த பக்கம் குவாட்ரண்ட்டில் சூரியனும் புதனுமாக இருக்கிறார். 2 குவாட்ரண்ட்டுக்குடைய அதிபதிகள் ஆட்சி பெற்று நல்லா சூப்பராக இருக்கும்போது, ரொம்ப நல்லா இருக்க போது, இந்த 2வது அதிர்ஷ்டமாக என்ன கருதப்படுது? ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, கோல்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல நேரம். மிதுனராசியிலே சூரியனும் புதனும் இருக்கும் பொழுது, அப்போ புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு, பெரும் புகழில் இருக்கிறவங்களுக்கு, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புகழ் இல்லைன்னா போச்சு. புகழ் தான் எல்லாம். புகழ் தான் பணத்தை தேடி தரும். அந்த பணமாக மாறுவது, புகழ் தான் பணமாக மாறும். அந்த புகழில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம். புத பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். புத்திசாலித்தனமாக நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக யோசித்து அழகாக பண்ணுவீங்க போன்றவைகள் ஏற்படும். குரு சனியை பார்க்கிறார். இது வரைக்கும் ப்ராப்ளமேட்டிக் சனியாக இருந்தவர் நிறைய பேருக்கு 7.5 சனி, யாரும் மேஷராசிக்காரங்களுக்கு, மீனராசிக்காரங்களுக்கு, கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் 7.5 சனி. அது குரு பார்த்து அந்த சனியெல்லாம் கிளியரன்ஸ் பண்ணி விட்டுறார். இந்த பக்கம் தனுசு ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டக சனி, சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி, அப்படியே மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி. போதுண்டாயவா, எல்லா சனியும் கிளியர். குருவுடைய ஒரு பார்வையாலே ஆல் சனி ப்ராப்ளம்ஸ் வில் கிளியர். எவ்ரிபடி வில் ஹாப்பி. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பகவானும் சுக்கிரனும் இணைந்த சம்பந்தம் அத்தனை நன்மைகளை தருகிறது நண்பர்களே. உங்கள் ராசிக்கு மிக பிரம்மாண்டமான விஷயங்கள், புதிய புதிய இன்னோவேஷன்ஸ் தொடங்குகிறது. ஒரு தொழில் எப்போ சிறக்கும்? எல்லாம் சொல்ல, கடுமையாக உழைச்சா சிறக்கும், ஓடிட்டே இருந்தால் சிறக்கும், இரவு பகல் பார்க்காம உழைச்சா சிறக்கும், மாதிரி நிறைய கருத்துக்கள். நான் சொல்கிறேன், ஒரு தொழில் எப்போ சிறக்கும்னா, புதிய இன்னோவேட்டிவ் ஐடியாஸ் வரும்போது சிறக்கும். புதிய புதிய ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்கணும். தினமும் ஒரு ஐடியா வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் தொழிலில் முன்னுக்கு வரீங்கன்னு அர்த்தம். புது 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 ஐடியா வந்துக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் இந்த 40 நாட்களில் வரும். நான் ஏன் இப்படி பண்ணக்கூடாது? நான் ஏன் இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே? இங்கே ஒரு ஃபோட்டோ வைக்கலாமே, இங்கே ஒரு இது வைக்கலாமே, இங்கே ஒரு QR கோடு வைக்கலாமே, இப்படிலாம் எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. இந்த 40 நாட்களில் புதிய விஷயங்கள்லாம் கண்டுபிடிப்பீங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை தெரிஞ்சுக்கணும், சூப்பராக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? கீழே போயிட்டு இருக்க இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகள் எனும் என்னுடைய இன்ஸ்டாகிராமை ஃபாலோ செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.